Okay guys, 16-year-old profile, 4 years of active contribution and participation, 96% of accurate updates on Thalaivar, edits, friendship, bond, understanding, misunderstanding. இதெல்லாம் தாங்கி வந்த என்னோட ப்ரொஃபைல் ஓவர் ஒன் அன்ஃபார்ச்சுனேட் நைட் போயிடுச்சு. பெர்மனன்ட்லி சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கரண்ட்லி இன் ரீட் ஒன்லி ஜோன். அதாவது உங்களால லைக் பண்ண முடியாது, போஸ்ட் போட முடியாது, ரீபோஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற கண்டிஷன்ல என்னால அந்த ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியுது. அந்த ப்ரொஃபைல் வழியா போய், அதாவது இப்போ நீங்க சைன் அப் பண்ணலன்னா, ட்விட்டர்ல சைன் அப் பண்ணலன்னா கூட உங்களால ட்வீட்ஸ் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மோட்ல இப்போ இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் பை சன் பிக்சர்ஸ். அதாவது பேட்டையோட ஏதோ ஒரு சீன் ஒரு ஏதோ ஒண்ணு அப்படின்னு தான் காமிக்குது. அந்த லிங்க்ல போய் ஆக்சஸ் பண்ண பார்த்தா அந்த லிங்க் இட் இஸ் ஃப்ரம் an account that is suspended அப்படின்னு வருது. என்னாலேயே ஆக்சஸ் பண்ணி அதை டிலீட் பண்ணவும் முடியல. ஸோ பெர்மனன்ட்லி சஸ்பெண்டட் அப்படின்னு வருது. பெர்மனன்ட்லி சஸ்பென்ஷன் டஸ் இட் மீன் இட் இஸ் அ பெர்மனன்ட் பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கவுண்டர் அப்பீல் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன். அதாவது நான் இதுல யூஸ் பண்ற எடிட்ஸ், இந்த எடிட்ஸ்ல யூஸ் பண்ற ஃபுட்டேஜஸ் அண்ட் மியூசிக் வாட் எவர் இட் இஸ், அதாவது காப்பிரைட் கண்டென்ட்டாக இருந்தாலுமே இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மானிட்டைசேஷன், பட் ஆக்டிவ் ஃபேன் கண்ட்ரிபியூஷனா தான் வந்து அதை நான் யூஸ் பண்றேன், பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு நான் அதுல அப்பீல் ஃபார்ம்ல வந்து எழுதி அனுப்பினேன். அப்பரண்ட்லி ட்விட்டரோட டீமுக்கு அது பத்தல போல. அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஒரிஜினல் ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த காப்பிரைட் கம்ப்ளைண்ட்டை ரிவோக் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்தது எனக்கு. நான் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டரோட கான்டாக்ட் டீடைல்ஸும் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் அவங்களுக்கும் மெயில் பண்ணி பார்த்தேன் 2-3 தடவை. ஆல்மோஸ்ட் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 நாள் ஆகுது எனக்கு ட்விட்டர் போயிட்டு. இப்போ அது வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அதை ஃபேஸ் பண்ணது கிடையாது. இப்போ 4000 odd ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பட் அது கூட நீங்களா எனக்கு கொடுத்த லவ் தான். அதையெல்லாம் விட நிறைய அப்டேட்ஸ், நிறைய எடிட்ஸ் இதெல்லாம் நான் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் வந்து எங்கேயும் அப்லோட் பண்ணாம ட்விட்டருக்கே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, ரஜினி ஸ்குவாட்னு சொல்லிட்டு, அந்த பேஜ்ல போடுவேன். சம்டைம்ஸ் அதுல எல்லாம் போடாதது கூட நான் வந்து ட்விட்டர்ல மட்டுமே அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் போயிடுச்சேன்னு நினைக்கும் போது தான் ஒவ்வொரு நாளும் அதை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. as a matter of fact. இதுக்கு நம்ம திருப்பி வருவோம். ஜெயிலர் 2ஓட அப்டேட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா November 10th நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு வில்லன் ஹீரோ 2வது தடவை தலைவரோட கொலாபரேட் பண்றாருன்னு. அது வந்து மிஸ்டர் விஜய் சேதுபதி ஒரு அனுபமா சோப்ராவோட ஒரு ரவுண்ட் டேபிள் இதுல வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தலைவரோட ஜெயிலர் சொல்லி. இப்போ நீங்க வந்து தலைவர் 173க்கு நீங்க வந்தீங்கன்னா, தலைவரே வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு பொங்கல் அன்னைக்கு. ஒரு ஹைலி என்டர்டைனிங் கமர்ஷியல் ஃபிலிமா இருக்கும், சிபி சக்கரவர்த்தியோட பண்ற தலைவர் 173 அந்த படம் அப்படிங்கிறது. சிபியோட டைரக்ஷன்ல வந்த டான் படத்தோட ஃபிளேவர்லயே வந்து ஒரு படம் வந்தா கூட சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு கலர்ஃபுல் காமெடி, மாஸ், ஒரு சேர்ஃபுல்லான மியூசிக் ஆல்பம் பை அனிருத். இதெல்லாம் வந்தாலே பர்பஸ் இஸ் சர்வ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி தலைவரோட ஓப்பனிங். அதாவது நம்ம தலைவரை வந்து ஒரு ஜோன், அவரோட ஜோன்ல இருந்து நம்ம ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டோம் வெளியில. மறுபடியும் அவரோட ஜோன்லயே நம்ம விட்டுட்டு நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ண ஒரு தலைவரை நம்ம இதுல பார்ப்போம் அப்படின்னு லெட்ஸ் ஹோப், எதிர்பார்ப்போம். எனிவே, ஹோப்பிங் ஃபார் மோர் அப்டேட்ஸ், மெட்டிகுலஸான அப்டேட்ஸை வந்து நம்ம வந்து ஹிண்டா கொடுக்க ட்ரை பண்றோம். அண்ட் இப்போதைக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா நீங்க அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். அதை நான் ட்விட்டர்ல சொல்றேன். ஸோ யூ நோ வேர் டு கோ ஃபார் அப்டேட்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ அந்த ப்ரொஃபைல் வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. பட் அது வரைக்கும் இங்க வந்து போடலான்ட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ. அண்ட் யாரெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது ஒரு கடமை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால உங்களோட ப்ரொஃபைல் பெர்மனன்ட்லி சஸ்பெண்டட் அப்படின்னு வந்திருக்கா? லாக்டு வேற, பெர்மனன்ட்லி சஸ்பெண்டட் வேற. ஸோ உங்களுக்கு பெர்மனன்ட்லி சஸ்பெண்டட்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி வந்து திரும்ப வந்திருக்கா கைக்கு? அதாவது பெரிய ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் வந்து அது திரும்ப கிடைச்சிருக்கா? அது கிடைக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இல்லை நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா நீங்க என்கிட்ட சொல்லி நான் அதை பண்ணி எனக்கு அந்த ப்ரொஃபைல் எனக்கு திருப்பி கிடைச்சதுன்னா ஐட் பி கிரேட்ஃபுல். அண்ட் கண்டிப்பா உங்களை நான் பப்ளிக்லி மென்ஷன் பண்ணி உங்களோட பிக் ஹார்ட்டட்னஸை நான் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். யாருக்காவது ஏதாச்சும் அதை வந்து திருப்பி எடுக்கிற முறை தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஆர் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ரஜினி ஸ்குவாட் பேஜ்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து அதை பயோல நான் லிங்க் கொடுக்குறேன், என்னோட சோஷியல் மீடியா ரஜினி ஸ்குவாட் பேஜோடது. அப்படி இல்லைன்னா ட்விட்டர்ல கூட நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் 2 லிங்க் வந்து கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை எனக்கு வர நான் கண்டிப்பா அதை ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஹோப்ஃபுல்லி அந்த பழைய ப்ரொஃபைல் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா
ஒரு ஃபேமிலியாக தான் நான் வந்து பார்த்துருக்கேன் எல்லாரையும். ஸோ உங்களோட லவ் அண்ட் அப்ரிசியேஷனை நான் எப்பயுமே ரொம்ப ப்ரெஷஸாக வேல்யூ பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் ஐ கேன் கம் பேக் டு யூ இன் த சேம் ஃபார்ம். ஸோ நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த யூடியூப் சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், தண்டடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்க போகிறேன். நன்றி.